அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்கின்றன அரசியல் கட்சிகள். இன்றைய நிலையில திமுகவுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கு, அது ஏற்படுத்த போகும் தாக்கம் என்ன, அதுதான் நேர்பட பேசுவின் பேசுபொருள். மாநில உரிமை, மோடி எதிர்ப்பு, ஜனநாயக பாதுகாப்பை பிரதானப்படுத்தி பரப்புரை செய்யும் திமுக தலைவர், ஸ்டாலினின் குரலுக்கு செவிசாய்க்குமா தமிழ்நாடு, இதுதான் நேர்பட பேசுவின் தலைப்பு. விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறேன். திமுகவிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டன் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். வலதுசாரி கருத்தாளர் திரு ரமேஷ் சேதுராமன் பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். ஊடகவியலாளர் திரு மகிழன் பங்கேற்கிறார். பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு மகிழன், தொடர்ந்து திமுக தலைவர் திரு ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தை கவனிக்கிற போது எந்த பாணியை பின்பற்றுகிறார், எதை முன்னிலைப்படுத்துகிறார் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம்? இன்றைய தலைமுறைக்கு புரியும் வண்ணம் இப்போ எரியுதிடி மாலா அப்படின்னு பாஜக காரங்க கதறாங்க. இது சாதாரண மக்களுக்கு ஒரு கனெக்ட் பண்ணுற இப்போ மீம் மெட்டீரியல்ஸ் சோஷியல் மீடியாவில் தூக்கிய கிட்ஸ் வருது. சாதாரண மக்களுக்கு புரியும் விதமாக அரசியல் அமாவாசை பழனிசாமி அப்படிங்கிறது பழைய நம்ம அமைதிப்படை இதிலிருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் ஜனரஞ்சகமான மொழியில், இன்னும் முன்பு அவருக்கு வழக்கமாக அவருடைய ப்ரெசன்டேஷன் அப்படி இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி ப்ரெசன்டேஷன் இன்னும் நேர்த்தியாக மக்களுக்கு புரியும் மொழியில் உணர்வுபூர்வமாக. இன்னொன்று, இந்த மாநில உரிமைகள், மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எந்த கிரவுண்டுக்கு போனோம், கடந்த சில நாட்களாக கிரவுண்டுக்கு போகும்போது மோடி எதிர்ப்புங்கிறது சாதாரண மக்களுடைய தமிழ்நாட்டின் பண்பாடாக மாறி இருக்கிறது. அதை சரியான புள்ளியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்துறது மக்கள் மத்தியில் நல்லாவே எடுபடும். அண்ட் பாஜக குறித்து நீண்ட காலமாக இருக்கிற அந்த அபிப்பிராயம், பாஜக என்பது வடமாநில கட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம், பாஜக என்பது உயர் சாதிகளினுடைய ஆதிக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் சாதாரணமாக இருக்கிற ஒரு எண்ண ஓட்டம். அதை இன்னும் வலுவாக்கும் விதமாக கிட்டத்தட்ட இது தேர்தல் பிரச்சாரமாக மட்டுமில்லை, ஒரு அரசியல் பயிலரங்கு போல தமிழ்நாடு முழுக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் மக்கள் அரசியல் இன்னும் கூடுதலாக உன்னிப்பாக கவனிப்பாங்க. அப்போ இந்த அரசியலை இன்னும் உறுதியாக முதலமைச்சர் எடுத்து செல்வதன் ஊடாக ஒருவேளை தேர்தலுக்கு பின்னும் கூட, ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிட்டு அந்த தேர்தலில் வெல்வதோடு மட்டும் பாஜகவை வீழ்த்துவது நடக்காது, இன்ஸ்டிடியூஷனில் பண்பாட்டு தளத்தில் கீழே கிரவுண்டில் ரூட் ஆகியிருக்கிறாங்க, அதை வேரோடு களைய வேண்டும், ஆர்எஸ்எஸ்ஸை ஒழித்து கட்ட வேண்டும். இந்த இடத்துக்கெல்லாம் இப்போ முதலமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது பிரதமராக ஆர்எஸ்எஸ் தலைவரான்னு நினைக்கிற அளவுக்கு வருங்காலம் வந்துவிடக்கூடும், நம்முடைய குழந்தைகள் படிப்பதை தடுத்து விட, இதெல்லாம் ஜென்ரல் மேடைகளில் இப்போ சமூக திராவிட இயக்க மேடைகளில் பேசுவாங்க. முதலமைச்சராக இருக்கவங்க பெரும்பாலும் இதை பேச மாட்டாங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் என்ன ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது, நம்முடைய கல்வி உரிமையை பறிப்பார்கள், நம்ம குழந்தைகள் இப்போ தான் படித்து இடஒதுக்கீடுலாம் பெற்று நம்ம மேலே வந்துக்கிட்டு இருக்கோம், இதை பறிச்சுடுவாங்க, நம்ம பிள்ளைகள் படிக்க விட மாட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே காமன் மக்கள் மத்தியில் ஒரு எண்ண ஓட்டமாக மாற்றுகிற ஒரு அரசியல் பயிலரங்கு போலவே இருக்குது. தொகுத்து சொல்லணும்னா அதிமுகவை திரு இபிஎஸ்ஸை எப்படி விமர்சிக்கிறாரு, எந்த அணுகுமுறையை பாணியை பின்பற்றுகிறார், பாஜகவை திரு மோடியை விமர்சிக்கிற போது எந்த பாணி என்ன அணுகுமுறையை பின்பற்றுகிறார், ரெண்டையும் எப்படி வேறுபடுத்தி புரிந்து கொள்ளலாம்? மோடியே ஒரு மதிப்பிற்குரிய எதிரியாக கருதுகிறார் அப்படின்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அளவுக்கு வர்த்தான எதிரியாக இல்லை. ஏன்னா அவர் அரசியல் காலத்தில் இப்போ சமீபத்தில் பேட்டி கொடுக்கும்போது எதிரிலேயே மதிப்பிற்குரிய எதிரி. ஆமாம், மதிப்பிற்குரிய நேர்மையாக ஓகே, ஒரு எதிரின்னு மதிப்பிடுறதுக்கு ஒன்று வேணும்ல. மோடியை சொல்ல, அண்ணாமலையை மதிப்பிற்குரிய எதிரி அப்படின்ற இடத்துல வைக்கல. மோடி இந்தியாவின் அதிபராக எண்ணத்தோடு இருக்கிற நபர் அப்படிலாம் விமர்சனத்துக்குரிய ஒரு நபர், மோடி அவர் எதிரியாக கருதுகிறார். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை காட்டி கொடுக்குற வேலையை செய்கிறார். நீங்கள் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டின் உரிமைகளை காட்டி கொடுத்தது கூட்டணி தர்மத்தின் பெயரால் செய்தோம் நியாயப்படுத்துகிற ஒரு நபர். உங்களுக்கு முதுகெலும்பு இருக்குதான்னு கேட்குறாரு. யார்கிட்ட அதை செய்கிறாரு? மக்கள் மத்தியில் இல்லை, யாருக்கிட்ட இபிஎஸ் காட்டி கொடுக்குற வேலையை செய்கிறாருன்னு இது வரைக்கும் செய்து அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார்ல. நான் இது வரைக்கும் நாங்கள் சிஏ என்ஆர்சி ஆகட்டும், தமிழ்நாட்டு உரிமைகளை கைவிட்டதாகட்டும், அது எல்லாத்துக்குமே நாங்கள் கூட்டணி தர்மத்தின் பெயரால் நாங்கள் இது செய்ய வேண்டியதாகிடுச்சு. ஒரு கட்சி தான் அப்படி தாங்க இருக்க முடியும், நாங்கள் அந்த சமரசம் பண்ணிக்கிட்டோம், இனிமேல் அவங்க தப்பு பண்ணால் நாங்கள் தட்டி கேட்போம், இதுக்கு முன்னால் செஞ்சதெல்லாம் கேட்காதீங்க, கூட்டணி தர்மம்னு சொல்லி தமிழ்நாட்டை காட்டி கொடுத்த வேலையை எடப்பாடி செய்திருக்கிறார். இது ரெண்டு விஷயத்தையும் ஒரே கல்ல ஒரே சூழலில் பிஜேபிக்கு பி டீமாக ஏடிஎம்கே செயல்பட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும், பாஜகவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அதிமுகவுக்கு கொடுக்கல. இல்ல அப்படி இல்லை. பாஜக எதிரிங்கிறத அடையாளம் காட்டுவா, அதே வேளையில் பாஜகவின் ஊதுகுழலாக ஏடிஎம்கே செயல்படுகிறதுங்கிறத ரெண்டையும் சேர்த்தே தான் அம்பலப்படுத்துறாரு. அதில் நீங்கள்
அவர் கேட்கறது ஒண்ணுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமியோ அதிமுக ஒரு மதிப்பிற்குரிய எதிரியாக நடந்து கொள்ளுங்களேன். நீங்க ஏன் அப்படி நடந்துக்க மாட்டீங்க? தமிழ்நாட்டு உரிமைகளை காவு கொடுக்குற அளவுக்கு ஏன் நடந்துக்கிறீங்கிற ஒரு கோரிக்கை தான். அது தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக கோரிக்கை தான், சாதாரண மக்கள்கிட்ட இருக்கிறது. ஓகே, திரு அக்னீஸ்வரன் எந்த புள்ளியில இதை நிறுத்தி முதல்வர் விமர்சிக்கிறாருன்னா, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இன்னமும் கூட்டணி தொடர்கிறது, ரகசிய கூட்டணி தொடர்கிறது. அந்த கூட்டணி பிளவு அப்படிங்கிறது உண்மை இல்லை அப்படின்றத தொடர் பிரச்சாரத்துல பல இடங்கள்ல அதை நிறுவிக்கிட்டே இருக்கிறார். மீண்டும் மீண்டும் அதை பதிய வச்சுட்டே இருக்கிறார். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிமுகவுக்கு? இவர்களால் இந்த மோடி எதிர்ப்பு, மாநில சுயாட்சி, திராவிட மாடல், சமூக நீதி, இதைத்தான் இந்த 4 வார்த்தையைத்தான் அவங்களால சொல்லிக்கிட்டே இருக்குமே ஒழிய இவங்களால செயல்பாட்டுக்கு இவங்க தயாரா இல்லை அப்படின்றத இது காட்டுது. 1. 2வது, மதிப்பிற்குரிய மோடி, இவங்க சொன்னதே வச்சுக்கிறேன், மதிப்பிற்குரிய எதிரி. ஆனா மதிப்பிற்குரிய எதிரினாலே மோடி தானே உங்களுக்கு. அப்போ இதே கருப்பு பலூன் எதிர்கட்சியா இருக்கும்போது விடுவோம், ஆளுங்கட்சியானதுக்கு பிறகு நான் இந்த புதிய தலைமுறை வாயிலாக நாட்டில் இருக்கக்கூடிய பல்லாயிரம் கோடி மக்களுக்கு நான் சொல்றேன், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாட்டில் முதலமைச்சராக இருக்கும்போது பிரதமர் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார்? நீங்க கள்ள உறவுன்றீங்களே, சரி மாநில திமுக அரசு நல்ல உறவே வச்சிருக்கீங்களே, ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கிற போது எத்தனை முறை வருகிறார்? என்ன திட்டத்தை முதலமைச்சர் போய் கூப்பிடலீங்க, முதலமைச்சருடைய புதல்வர் போய் கூப்பிடுறாரு, வந்துட்டாரு. செஸ்ஸுக்கா, இதுக்கா, கேலோ இந்தியாக்கா, எல்லாத்துக்கும் வந்துருவாங்க. ஆனா இவர்களுக்குள்ள பயம், பதட்டம். என்னடா இது, நாம எதுவுமே செய்ய முடியல, எடு ஆயுதத்தை, திராவிட மாடல் எடுத்து வீசு. நான் கேட்கிறேன், இதை செஞ்சதனால பாராளுமன்ற பல்கிவாலா என்று சொல்லக்கூடிய டி.ஆர். பாலு அவர்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய குழுவினுடைய தலைவர், கவர்னரை மாத்தணும்னு சொன்னீங்க, மாத்திட்டீங்களா? நீட்டி விலக்கு பெற்றுட்டீங்களா? மாநிலத்தினுடைய எடப்பாடி முதலமைச்சர் இன்னொன்னு சொல்றீங்கல்ல, அதாவது அரசியல் அமாவாசை, இந்த வார்த்தையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் பார்த்து வாக்களிப்பார்கள். நீங்க அரிஸ்டாட்டிலுடைய பேரனாவே இருங்க, மெத்த படிச்ச மேதாவியாவே இருங்க, ஆனால் தமிழ்நாட்டு மேகதாது உரிமையை நீங்கள் என்ன செஞ்சீங்க? இல்ல, யாரு எதிரிங்கிறத அடையாளம் காட்டுறாரு திரு ஸ்டாலின். அந்த எதிரிக்கு துணை போகக்கூடியவராக திரு இபிஎஸ்ஐயும் அடையாளம் காட்டுகிறார் அப்படின்னு சொல்றாரு. 7.5 நீட்டு விலக்கு இருந்தாலும் நீங்க கொண்டு வந்தாலும் நடைமுறைப்படுத்தினியவர் உங்களுக்கு அமாவாசை. ஆனா நீங்க 89 கையெழுத்து, நீங்க தான் சட்டமன்றத்தில் ஒரு பொய் பேசுனீங்க. என்ன பேசுனீங்க? எங்களுக்கு வந்தால் சூட்சமம் தெரியும். சட்டமன்றத்தில் பொய் பேசின கட்சி திமுக. சரி, ஆட்சிக்கு வந்துட்டீங்களே, நீட்டு விலக்கு வந்துச்சா? வரல. இப்ப ஒரு கையெழுத்து 89 லட்சம் கையெழுத்து. பச்சை துண்டை போட்டுக்கிட்டு விவசாயின்னு சொல்லக்கூடியவர் வேளாண் சட்டங்களை ஆதரிக்கிறாரு. இந்தியாவில் இருக்கிற எந்த முஸ்லீம் பாதிக்கப்படுவார்னு கேட்டுக்கொண்டே, அதுவும் லா பாயிண்ட் பேசிக்கிட்டே குடியுரிமை திருத்த சட்டத்தை எடப்பாடி ஆதரிச்சாரு. ஆனா இன்னைக்கு அவர் புலிப்பாண்டி, எலிப்பாண்டியாக மாறி பாஜகவுக்கு இணக்கமாக இருந்தவர் இன்றைக்கு பாக்கி கேட்கிறாரு. எப்படி மக்கள் நம்புவார்கள்? அந்த வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்த நான் தயாராக இல்லை. நான் இப்ப கேட்பது, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க மக்களுக்குன்னு தான் கேட்கிறேன். ஒன்னு பாரதிய ஜனதா எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, கருப்பு பலூன், ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகு சிகப்பு கம்பளம். அப்ப இந்த இரட்டை நிலைப்பாடுகளை பச்சை தமிழராக இருந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சராக அதிமுகவில் இருந்து வந்திருக்கிறார். அவர் செய்த சாதனைகளை, அவர் செய்த ஒரு சட்ட திருத்தத்தை உங்களால் ஒண்ணு கூட செய்ய முடியல. எல்லா வரிகளையும் ஏத்திட்டீங்க, நிதி உங்களால பெற முடியல. ஆக தூத்துக்குடியில இவ்வளவு 96 சென்டிமீட்டர் காயல் பட்டணம் இருக்கிற போது நீங்க இந்தியா கூட்டணிக்காக போய் அங்க பேசிட்டு இருந்தீங்க. நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல், அதனால நாடாளுமன்ற தேர்தல் யார் பிரதமரா வரணும் வரக்கூடாதுன்னு கட்சிகள் பேசிட்டு இருக்கிற போது மத்தியில ஆண்ட கட்சி மீதான விமர்சனங்களை கூர்மைப்படுத்துவதான அரசியல் ரீதியாக உங்களுக்கு கை கொடுக்கும். நாங்க திரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி இருக்க மாட்டோம், நாங்க சுயமரியாதையோடு தொடர்ந்து பாஜகவை எதிர்ப்போம்னு திரு ஸ்டாலின் பிரச்சாரத்துல சொல்றதானே எடுபடும், மக்கள்கிட்ட அதுதானே போய் சேரும். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு சுயமரியாதைன்றீங்களே, இந்த சுயமரியாதைக்கு இலக்கணத்தை கொடுத்தவர் தந்தை பெரியார். தன் உழைப்பில வியர்வையை சிந்தி அந்த வருமானத்தை வைத்து வாழ்க்கையை ஓட்ட வேண்டும், இதுதானே தந்தை பெரியாருடைய இலக்கணம். ஆனால் இந்த இலக்கணத்தை வச்சுக்கிட்டு நீங்க பிரிச்சீங்க பாத்தீங்களா பெண்களை, 1,06,54,000 பேருக்கு, அப்புறம் 1,16,00,000 பேருக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கல்ல. இந்த பெண்கள் ஊரா உங்களுக்கு எல்லாரும் வாக்களிச்சிருவாங்களா? 6,20,00,000 பேர் இன்னைக்கு வாக்காளர்கள் தமிழ்நாட்டில். அதுல நீங்க சொல்றபடி 2,23,00,000 ரேஷன் அட்டைகள். அப்படின்னா நீங்க கொடுத்திருக்கிறது வெறும் 1,16,00,000 பேருக்கு.
அவர்கள் எல்லாம் உங்களுக்கு வாக்களிப்பார் நினைக்கிறீங்களா? அப்ப மிக்ஸாம் புயலுக்கு உங்களால பாராளுமன்ற உறுப்பினர்கள் பணத்தை கொண்டு வந்து இங்க கொடுக்க முடியல. அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரதிபலிக்காதா? இல்ல, பாஜகவை எதிர்ப்பதன் மூலமாக, திரு மோடியை விமர்சிப்பதன் மூலமாக திமுகவுக்கு எந்த விதமான லாபமும் இல்லைன்றீங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக தான் அவங்களுக்கு வாக்கு கிடைக்க போகுது. உண்மை அதுதான். இரண்டாவது, பாஜக எதிர்ப்பு, அவர்களுக்கு அரசியல் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்த கட்சியா வந்துருச்சு. ஏன்னா இது ராஜ பரம்பரை மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு சாமானியன், ஒரு கிளை செயலாளர், பொதுச் செயலாளர் வந்தது இவங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் இப்படிப்பட்ட அவதூறான வார்த்தைகளை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசுகிறார். அதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த வாக்குகளாக அது மாறுகிற போது அவர் புரிந்து கொள்வார். திமுக அதிமுகங்கிற இருதூர அரசியல தானே. இருங்க கான்ஸ்டன்ட் சார் பேசுவார். பொறுங்க, நீங்க பேசுறது தான் நான் பதில் சொல்றேன். பொறுங்க, நான் பேசுவேன் குறிக்கிறாங்க. இருங்க, எடப்பாடி இருக்கட்டுங்க, எடப்பாடி இருக்கட்டுங்க. ஏன் நீங்க பேசாதீங்க, நீங்க கேளுங்க சார். இல்ல, இருதுருவ அரசியல தானே திமுக விரும்பும். அதிமுக திமுகங்கிற இருதுருவ அரசியல தானே விரும்பும். அங்கதான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க ஏன் பாஜக திமுக வளர்த்து விடுதுன்னு நீங்க ஏன் சொல்றீங்க? பேசுறது தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியல். ஆனால் பேசிய விவாதத்தில் பேசியவரே மரியாதைக்குரிய மோடிங்கிறார். அதுதான் ரெண்டு ஒண்ணுதான், மரியாதை மதிப்பு எல்லாம் ஒண்ணுதான். அப்ப இவர்கள் பண்ணக்கூடிய இந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு பாத்தீங்களா, எந்த செயலும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு செய்யாமல் இவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வாதம் திராவிட மாடல். அதாவது இந்த இருட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிருவாங்க. ஏன்னா இதுதான் இவங்களுடைய வேலையே. ஓகே, திரு ரமேஷ் சேதுராமன், நாங்க ஏன் ஆட்சிக்கு வரணும், நாங்க ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்றது ஒரு பாணி. ஆனா திரு மோடி ஏன் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கான காரணங்களை பட்டியல்றது ஒரு பாணி. இந்த முதல் பாணிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்திற்கு இணையாக இல்லை அதை விட கூடுதலாக பிரதமர் மீண்டும் ஏன் மூன்றாவது முறையாக வரக்கூடாது அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமாக திரு ஸ்டாலின் தொடர்ந்து பதிய வச்சுட்டே இருக்கிறார். அது எடுபடும் அப்படின்னு நம்புறார் அவர். இல்ல, ஜஸ்ட் சுருக்கமா ஒரு பதில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஏன்னா அக்னீஸ்வரன் அவர்கள் ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார். இப்ப அடுத்த 2 பேர் பேசக்கூடியவர்களும் அவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒருத்தர் பேசுறதுக்கு அப்புறமும் நான் என்னுடைய அடுத்த கட்ட பாயிண்ட் எடுத்து வச்சு என்ன சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. சுருக்கமா வட்ட சொல்லணும் அப்படின்னாக்க இந்த கேள்விக்கு பதில், அதாவது ஆரம்பம் தொட்டே அந்த ஐஎன்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஎன்டிஏ அலையன்ஸ் அவங்க ஆரம்பம் தொட்டே சொல்றதெல்லாம் மக்கள் நலன் பத்தி எல்லாம் அப்ப பேசவே இல்லை. பேசினது முழுக்க பாஜகவை தோற்கடிக்கணும்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்துல பாஜகங்கிறத கூட விட்டுட்டு மோடியை தோற்கடிக்க வேண்டும், மோடியை வீழ்த்த வேண்டும்ங்கிறத ஆரம்பத்துட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த பாஜக தரப்பு பலமா இருக்கா, அவருக்கு ஒரு சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது மோடியாகத்தான் இருக்கிறார். அப்படிங்கிறதுனால அந்த ஒற்றை புள்ளியில தான் அவங்க இணைஞ்சாங்க. அந்த ஒற்றை புள்ளியில தான் அவங்களுடைய அந்த போக்கஸே இருந்ததுன்னு பார்த்தோம். நம்ம கடந்த முறை பல விவாதங்கள்ல பேசியிருக்கோம். அதுல கேட்கும் போது நம்ம வைத்த விவாதத்துல மக்கள் நலன் என்ன பத்தி பேச போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு மேனிபெஸ்டோ அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கிறது இருக்கலாம், அதுல விவாதம் நம்ம பண்ண போறோங்கிறது வேற விஷயம். ஆனா அன்னைக்கு சொன்னது இல்லங்க, மோடியை வீழ்த்தினாலே எல்லாமே நல்லது அப்படிங்கிற மாதிரி 19 சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் வீழ்த்தணும்னு காரணத்தையும் சேர்த்துதான் சொல்றாங்க. இந்தியாவில மீண்டும் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக வந்தா ஜனநாயகமே இருக்காது, நாடாளுமன்றத்தில் விவாதமே நடக்காது, அரசியலமைப்பு சட்டம் குழி தோண்டி புதைக்கப்படும், மத கலவரம் வெடிக்கும், மத கலவரத்தை செய்பவர்கள் தியாகிகளாக போற்றப்படுவார்கள் அப்படின்னு எச்சரிக்கையோடு அதை சொல்றது போய் சேர்ந்துருமா, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருமா? கடந்த 2 முறை தேர்தல் இதை ஃபேஸ் பண்ணிட்டோங்க. என்னுடைய கேள்வி ஒண்ணுதான், 2014 2019 இதே வாதத்தை தானே வச்சாங்க. நம்ம 10 ஆண்டுகள் தாண்டி வந்துட்டோம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த வாதங்கள் ஜனநாயகமே இருக்காது, தேர்தல் ஜனநாயகமே குழி தோண்டி புதைக்கப்படும், அரசியல் அமைப்பு சட்டம் குழி தோண்டி புதைக்கப்படும் அப்படின்றதெல்லாம் அப்ப வைக்கப்பட்டதா? 14-19 வைக்கப்பட்டதா பாரதிய ஜனதாவுக்கு எதிராக? அவங்க 19 வைக்கப்பட்டது, 19 வைக்கப்பட்டது. அதாவது இந்த வாதங்கள் எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஒரு சிலதெல்லாம் கேட்டு பிடித்து போன வாதங்கள்னு சொல்லலாம். ஒரு சிலதுல தான் சொல்றேன், அவங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியான ஒரு சில வாதங்களை வைக்கிறாங்க. அது எல்லா கட்சிகளும் ஒரு எதிர்கட்சியாக அவங்க வைக்க வேண்டிய வாதம் தான். அதை எதிர்பார்க்க வேண்டிய ஒன்று தான். அப்படிதான் நான் பாக்குறேன். இல்ல, எங்களுக்கு ஜனநாயகம்னு சொல்றது, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றதை கடந்து திரு மு.க. ஸ்டாலினுடைய பிரச்சாரம் என்னன்னா, இந்தியாவை காப்பதற்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்ற இடத்துக்கு நகர்ந்தாச்சு.
திமுக இல்ல இந்தியாவை காப்பதுன்னு இவங்க பாஜக சொல்றது என்னங்கறதான் கேள்வி. இல்ல அததான் பாஜக கிட்ட இருந்து காப்பாத்துறதோ இல்ல இந்தியாவை காப்பாத்துவது அப்படின்னு இவங்க சொல்றதோட மறைமுக அர்த்தம்ங்கிறது வேற. ஐயோ எங்களுடைய சர்வைவபிலிட்டியே கேள்வியா இருக்கு, அதனால எங்களுக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு டைரக்டா சொல்ல முடியாது. அதனால அவங்க சொல்லக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு சிம்பிள் வாதமா இந்தியாவையே காப்பாத்தணும் அப்படின்னு. இப்ப நான் இருக்கேன்னாக்க சும்மா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்க தமிழ்நாடுக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பூதாகரமாக்கி அதை அதில் ஒரு பரப்புரையை மேற்கொள்வது, அந்த மாதிரி தான் நான் பார்க்கிறேன். 2-3 தலைமுறைகளாக தான் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வரோம், டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம வரோம், குடும்பங்கள்ல இருந்து வராங்க, IAS IPS எல்லாம் அத்திப்பூத்த மாதிரி வருவாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வராங்க, இது பாஜகவுக்கு பிடிக்கல, அதனால இடஒதுக்கீடு இல்லாம பண்ணணும்னு பாஜக நினைக்குது. வேலை வாய்ப்பு சார்ந்து, இளைஞர்கள் சார்ந்து, மத ஒற்றுமை நல்லிணக்கம் சார்ந்துன்னு ஒரு திரு மகிழன் குறிப்பிட்டார்ல அந்த வார்த்தை, ஒரு சாமானிய மனிதன், சாதாரண மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய மொழி பிரயோகம் இருக்கா திரு ஸ்டாலினுடைய பிரச்சாரத்துல? அது எளிதா அவனை போய் இதயத்துக்குள்ள அந்த வார்த்தைகள் பதிஞ்சிருமா, புரிந்து கொள்ள முடியுமா அவனால? அப்படின்னா அவர் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் பாஜகவுக்கு எதிராக? இல்ல, 2 விஷயம் இருக்குங்க. எப்பயுமே நம்ம சொல்லக்கூடியது, கடந்த காலங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடியது, பாஜக என்பது வெல் ஆயில்டு கேம்பெயின் எலெக்ஷன் மிஷின் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க திமுக அதிமுக எடுத்தீங்கன்னா பயன்படல. ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்றேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இவங்களும் ரொம்ப சீசன்டு பார்ட்டி. பாத்தீங்கன்னாக்க இங்க ஒரு அவங்களுடைய இதுல அவங்க எடுத்து வைக்கக்கூடிய, அதான் ஒரே ஒரு விஷயம் தப்பு பண்ணாங்க. அவங்க திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல பல இதுல இப்ப சனாதன எதிர்ப்பு அதெல்லாம் சொன்னா கூட அதையும் மீறி பல இடங்கள்ல திமுகவுக்கு கடந்த காலங்களில் ஓட்டு போட்டதுக்கான காரணம் நிச்சயமா ஒரு பல ஸ்கீம்ஸோ வளர்ச்சி திட்டங்கள் அதெல்லாம் ஒரு சிலதை மறுக்கவே முடியாது. ஆனால் அதே நேரத்துல நீங்க தொடர்ந்து வைக்கக்கூடிய வாதம் என்ன, நீங்க மத்திய அரசு வடக்கு வளைகிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லணும், அப்புறம் எப்படி வளர்ச்சி வந்தது அப்படிங்கிற கேள்வி. அதே மாதிரி மத்திய அரசு வந்திச்சு விட்டது, இப்ப எய்ம்ஸ பத்தி பேசுறோம், அப்புறம் 12 காலேஜ் வந்தது, அதை பத்தி ஏன் பேசுறது இல்ல? முன்னாடி இருந்த நம்பர் ஆஃப் இது எவ்வளவு, நம்ம மொத்தமா இந்தியா பூராவே எடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் எவ்வளவு இருந்தது 2014 போது, 2024 எவ்வளவு? இந்த மாதிரியாக ஒவ்வொரு வாதத்தையும் நம்ம கவுண்டர் பண்ணி கொண்டு போலாம். ஆனா இது தேர்தல் பரப்புரை அப்படின்னு சொல்லும் போது மக்கள் கிட்ட நீங்க பலவாறாக தான் நீங்க ரீச் பண்ணுவீங்க. ஒரு விஷயம் என்னன்னாக்கா எமோஷனல் பிரைமரிங்கிறது எமோஷனல் ரீஜனல் எமோஷனல், இதுல லாங்குவேஜ் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், காலகட்டத்துல மக்களுக்கான பிரச்சனைகளாக மாநில உரிமை மொழி உரிமைன்னு ரீஜனலிசம் பேசுறது எடுபடுமா எடுபடாதா? திரு ஸ்டாலின் பேசுறது எடுபடுங்கிறதுனாலதான் இல்ல, நான் என்ன சொல்றேன், அது எடுபடும் அப்படிங்கறதுனாலதான் அது பரப்புரையில இருக்குன்னு நான் பாக்குறேன். ஆனா அது எந்த அளவுக்கு எடுபடும்ங்கிறது தான் பாயிண்ட். அதாவது நீங்க பொதுவா சொல்லிட முடியாது, அதுக்கான தாக்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறிக்கொண்டிருக்கிறது. அடுத்த சுற்று அது குறித்து நம்ம பேசுவோம். திரு இந்திரகுமார், 2019 இதே மாதிரிதான் பிரச்சாரம் பண்ணாங்க பாஜகவுக்கு எதிரான. திரு ஸ்டாலினுடைய பிரச்சார பாணியில ஒன்னும் சேஞ்சஸ் இல்லையா 2019க்கும் இப்போதைக்கும்? இல்ல, 2019 இதே தான் சொன்னாங்க, 2014 இதே தான் சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி இந்தியா சைனிங் கேம்பெயினுக்கு எதிராகவும் இதே தான் சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும். இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம்னு நடந்தது. அந்த சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு? பல 10 ஆண்டுகளாக போராட்டம் நடந்தது. போராட்டத்தின் தொடக்கத்திலிருந்து நிறைவு வரைக்கும் ஒரே போராட்டம் தான். அன்னைக்கே பிரிட்டிஷ் எழுத்து தான் சொன்ன, பிரிட்டிஷை விரட்டிட்டியா? அன்னைக்கே பிரிட்டிஷ் எழுத்து தான் சொன்ன, விரட்டிட்டியா? உப்பு சத்தியாகிரகம் பண்ண விரட்டிட்டியா? பல சத்தியாகிரகங்கள் பண்ண விரட்டிட்டியா? கடைசியா அவங்கள்ட்டே போய் ஆட்சி அதிகாரத்தை பங்கிட்டுக்கிட்ட உடனே எதிர்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர போராட்டத்தை எப்படி நாம் கொச்சைப்படுத்த முடியாதோ அதே போல ஒரு கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்படுகிறது என்பதனாலேயே அந்த கோரிக்கை நீர்த்து போனது என்று ஆகிவிடாது. தேர்தல் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள கட்சி பாஜக. இல்ல, நான் சொல்றேன், அதுக்கு வரேன். பாஜக சொல்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தணும்? இல்ல நான் வரேன். அந்த ஆர்டிகிள் 370 அபராகேஷன் குறித்து இவர்களுடைய கருத்தை எடுத்துப்போம். 1970களிலிருந்து இருந்து ஆர்டிகிள் 370 ஒழிக்கிறதுக்காக யாத்திரை நடத்துறாங்க. 70க்கு பிறகு எத்தனை தேர்தல் நடந்தது? அத்தனை தேர்தலையும் எத்தனை தோல்விகளை சந்தித்திருக்கிறது பிஜேபி? அதை திருப்பி அவங்க பேசலையா? செஞ்சு முடிச்சதுக்கு பிறகும் கூட இன்னைக்கும் அது எங்களுடைய சாதனை, அது எங்களுடைய சாதனைன்னு மாறுதட்டி கொண்டு கூப்பாடு போடலையா? அப்போ ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசுறதுனாலே தவறு என்பது அல்ல.
மக்கள் மத்தியில் அது கொண்டு போய் எடுபடலன்றாரு. எடுபட 14லயும் இதான் பேசுனாங்க, எடுபடல. 19லயும் இதான் பேசுனாங்க, எடுபடல. 24லயும் இதான் பேசுறாங்க, எடுபடாதுன்றாரு. அந்த இடத்துக்கு வராரு. இல்ல 24ல எடுபடுது, பேசக்கூடாதுன்னு சொல்லல. இல்ல இல்ல பேசுங்க, எடுபடாதுன்ற. இல்ல 24ல எடுபடுது எடுபடல அப்படின்ற தீர்ப்பு மக்கள் கொடுப்பாங்க. ஆனா இந்த பிரச்சாரம் மாநில உரிமை, மோடி எதிர்ப்பு, ஜனநாயக பாதுகாப்பு, ஸ்டாலின் குரலுக்கு தமிழ்நாடு செவிசாய்க்குமா அப்படின்றதா கேள்வி. ஸ்டாலின் குரலுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே செவிசாய்க்கும், இந்தியாவே செவிசாய்க்க வேண்டும். அப்படின்னா இந்தியா முழுவதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இவர்கள் ஏதோ லோக்கல் பாலிடிக்ஸ் மாதிரி, ஏதோ சின்ன சின்ன சொத்து தகராறு மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தொடர்ந்து கேள்வி கேட்கிறாங்க. நீட்டை ஒழிப்பேன்னு சொன்னீங்களே, ஒழிச்சிட்டீங்களா? கவர்னரை மாத்துவேன்னு சொன்னீங்களே, மாத்திட்டீங்களா? நிதி பெற முடியலன்னு சொன்னீங்களே, பெற்றுட்டீங்களா? அப்படின்லாம் கேட்கலாம். நாடாளுமன்றத்துக்கு உள்ள தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வரம்பு என்னன்றது அதிமுகவுக்கும் தெரியும், பாஜகவுக்கும் தெரியும். அந்த வரம்புக்கு உட்பட்டு நாம எப்படி செயல்பட முடியும், அதை வாங்குவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது, தொடர்ந்து போராட வேண்டி இருக்கிறதுன்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாம அது வாங்கிட்டியான்னு கேட்கறதுனாலே ஒரு விஷயம் பொருந்தும். எது இந்த விதி இல்ல, அதுக்கு அவருடைய கமிட்டடான எஃபர்ட் என்னவாக இருந்தது? 2 வருஷமா நீட்டுக்கு இவர் எழுதின கடிதத்தை திருப்பி அனுப்பி 2 வருஷமா அந்த கடிதத்தை பூட்டியில வச்சிருந்தாங்க. ஏன் பூட்டி வச்சிருந்தீங்க? அதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கான செயல்பாட்டை 2019ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தாரா? அனிதா செத்து போனாங்க, ஆட்சிக்கு வந்தீங்க 2021ல. எத்தனை நாளைக்கு இதே சொல்லிட்டு இருப்பீங்கன்னு கேக்குறேன். ஆமா சார், அதை எதிர்ப்பதற்கான சட்டத்துக்காக போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு கவர்னர் கையெழுத்து போட மாட்டாரு. ஆனா அந்த கவர்னரோட எனக்கு சொந்த பிரச்சனை எதுவும் இல்லன்னு பேசுறாரு எடப்பாடி. இது சொந்த பிரச்சனை கிடையாது, மக்களுடைய மரண பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை. அந்த உயிர் பிரச்சனைக்கு கவர்னருக்கு எதிராக உங்களால கேள்வி கேட்பாரா அப்படின்னு கேட்டோம்னா அவருக்கு தனி பிரச்சனை இல்லன்றாரு. எவ்வளவு வெட்டிக்கேடான பேச்சு இது! இந்த பேச்சு எதை உணர்த்துகிறது? திரு அக்னீஸ்வரன், நீங்க கூட்டணியில இருக்கிற போதும் பாஜக அரசிட்ட இருந்து எதுவும் பெற முடியாது, எதிர்க்கட்சியாக இருக்கிற போதும் பாஜக அரசிட்ட இருந்து எதுவும் பெற முடியாதுன்னா சிக்கல் எங்கன்னு அதிமுகவுக்கு ஒரு புரிதல் இருக்கா? வேற எங்கேயும் இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அடிப்படை தமிழ்நாட்டை பற்றிய புரிதல் இருக்கிறது. அதுல எந்த இடத்திலும் தமிழ்நாட்டினுடைய உணர்வோடு அவர் ஒன்றி போனவராக இல்லை. மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன பலிகளை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த பலி கொடுப்பதற்கான வழிவகையை போட்டு தருவராக எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்கிறார். அது மாநில அளவிலான எல்லா உரிமைகளையும் விட்டுக் கொடுத்ததில் தொடங்குகிறது. நீட் பிரச்சனையா இருக்கட்டும், கவர்னருக்கு எனக்கு பிரச்சனை இல்லை என்றார். முதல்ல கவர்னரால பாதிக்கப்பட்ட முதல் சீஃப் மினிஸ்டர் இவர்தான் தமிழ்நாட்டில். வந்துட்டாங்க. தெரிந்திருக்குமா? தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்ல, நாங்க தேசிய கட்சியோட கூட்டணி வச்சா மசோதாலாம் ஆதரிக்க வேண்டியதா இருக்குங்கிற புரிதலுக்கு அதிமுக வந்தாச்சு. அப்ப மன்னிப்பு கேளுங்க மக்கள் மத்தியில. சிஏ ஆதரிச்சது தப்புன்னு மன்னிப்பு கேளுங்க. கூட்டணி தர்மத்துக்காக ஆதரிச்சே நாடகம் ஆட கூடாது. மாற்றி மாற்றி பேசுவது நாமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மகளிர் உரிமை தொகை குறித்து பேசினாங்க. மகளிர் உரிமை தொகையில 1.6 கோடி பேருக்கு தான், 1.16 1,16,00,000 பேருக்கு தான் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு. ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு தமிழ்நாட்டுல. ஓல்டேஜ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? எல்லா ஓல்டேஜ் பீப்புளுக்குமா கொடுத்துறாங்க? அவங்களுக்கு வீடு வாசல் இருக்க கூடாது, மகன் இருக்க கூடாது, சம்பாதிக்கும் வகையில் எந்த வருமானம் இருக்க கூடாது, அவங்களுக்கு தான் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் கொடுக்க முடியும். கேளுங்க சார், ரேஷன் அட்டை இருக்கிறது. ரேஷன் அட்டையில ரேஷன் அட்டைதாரர்கள் அத்தனை பேர் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போது பாத்துருக்கீங்க. அவர் பதில் சொல்றாரு. அது எப்படி சார்? நீங்க என்ன கேட்டீங்க அப்புறம் விட்டுட்டீங்க. இல்ல இல்ல கேட்க முடியாது. சொல்லிடுறேன். நான் என்னோட மீண்டும் பிரச்சாரத்துல திரு ஸ்டாலின் என்ன நிறுவ முயற்சிக்கிறார்னா, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இன்னும் கூட்டணி தொடருதுங்க, ரகசிய கூட்டணி இருந்துட்டே இருக்குங்க, அவங்க நடிக்கிறாங்கன்றத நிறுவ முயற்சித்தே இருக்கிறாரே. இவ்வளவு தூரம் அவங்க வெளியில வந்த பிறகும் பேசின பிறகும் பாஜகவை எதிர்த்து பேச நான் ஒண்ணு கேட்கிறேன். மோடிக்கு எதிராக சிவி சண்முகம் கோபமாக பேசுகிறார். அதே ஸ்கிரிப்ட எடப்பாடி பழனிசாமி பேசிட்டாருன்னா நான் ஒத்துக்கிறேன். மோடிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி நிற்கிறாருன்னு. அப்படி எங்கேயாவது பேசுறாரா? மோடிக்கு நேரடியாக சவால் விட்டு தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாரு? மாநில உரிமையை மீட்பதற்காக மோடிக்கு எதிராக எத்தனை போராட்டம் நடத்தி இருக்கிறாரு? கூட்டணியில இருக்கும் போதும் சரி, கூட்டில இருந்து வெளியே வந்த பிறகும் சரி, பெட்ரோல் விலையை குறைக்கிறதுக்கு மாநில அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாரு எடப்பாடி பழனிசாமி. ஏன் ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தினா என்ன? கேஸ் விலையை குறைக்கிறதுக்கு மாநில அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாரு எடப்பாடி பழனிசாமி. ஒன்றிய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினா என்ன? கேள்வியோட இதை நீங்க பொருத்திக்கலாம். நீங்க கூட்டணியில இருக்கிற போதும் உங்களால பெற முடியல, திமுக கூட்டணியில இல்ல, எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க அப்பவும் பெற முடியலன்னா சிக்கல் பாஜக இருக்கு, மத்திய இருக்குங்கிற புரிதலோட அதிமுக அந்த பிரச்சனைகளை அணுகுதா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஏன் எதிர்க்க மாட்டேங்குதுன்னு கேட்கறாங்க. பெற முடியலன்னு சொல்லவே கூடாது. அந்த புரிதலே முதல்ல இவங்களுடைய அந்த அரசியல் அகந்தையை காட்டுது. நீங்க இதே மோடி தான் இந்திய நாட்டில் பிரதமர். 22 நாள் பாராளுமன்றத்தை முடக்கியதும் காவிரிக்காக பண்ணாங்கல்ல. நீங்க அந்த மாதிரி ஒத்த செங்கல் அப்படி உரிமை என்ன வாங்கி கிழிச்சீங்க? காவிரி உரிமை என்ன வாங்கி கிழிக்கப்பட்டதுன்னு கேக்குறேன். நான் கேக்குறேன், போராட்டத்தின் விளைவு என்ன? போராட்டம் பண்ணனும்னு சொல்றீங்களா? போராட்டம் பண்ணீங்களா? கச்சத்தீவை மீட்கிறேன்னு தேவதா பேசினாரு, மீட்டுட்டாரா? வீரர்கள் உயிரை காப்பாத்துன்னு பேசினாரு, மீட்டுட்டாரா? என்ன? வெரி குட். முடிக்கட்டும். என்ன செய்துன்னு ஒரு வார்த்தையை சொன்னார் பாத்தீங்களா? நான் இதே கேக்குறேன். காங்கிரஸ் இருந்துச்சு, ஈழத்தை நீங்க என்ன செஞ்சீங்க?
இல்ல, சரி, இப்ப NRC திமுக ஆரம்பத்துல ஆதரிச்சா இல்லையா? எங்க ஆதரிச்சது? சரி, ஆதாரம் ஏங்க, கொடுங்க. ஆதாரம் கொடுங்க. ஏங்க, ஆதாரம் கொடுங்க. ஆரம்பத்துல ஆதாரம் இதே காட்டுவா. குலாம் நபி ஆசாத், குலாம் நபி ஆசாத் அதிமுக உறுப்பினர்கள் அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எல்கே அத்வானி கொண்டு வந்த NRC ஆதரித்தார்கள். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அவர் இருக்கட்டும் சார், நான் சொல்றேன் ஆதாரத்தை. சரி, ஓகே, நான் கூட்டணியில் இருந்த திமுக சார், நான் முடிச்சுறேன். கூட்டணியில் இருந்த திமுக NRC விவசாயிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தை பாத்தியா, மாத்திடுவாரு. அப்படி வண்டி இழுப்பாரு. ஒரே சொல்லாதீங்க. இப்ப நான் கேக்குறேன் சார், திமுக ஆதரித்த ஆதாரம் கொடுக்க சொல்லுங்க. தமிழ்நாட்டு உரிமையை ஒரு பத்திரிகையாளர் கேக்குறேன். திமுக NRC ஆதரித்த ஆதாரம் கொடுக்க சொல்லுங்க. இருங்க ஒரு நொடி இருங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. இத கான்செப்ட் தான் கேட்கணும். கொஞ்சம் பொறுங்க. பத்திரிகையாளரா நான் கேட்கிறேன். நீங்க பத்திரிகையாளன்றத நாடே பார்த்துட்டு இருக்கு. நீங்க பத்திரிகையாளன்றத நாடே பார்த்துட்டு இருக்கு. ஆமா, நீங்க தான் பேசுறீங்க. ஆமா, நான் ஆதரவாளன் தான். இல்ல, நான் என்ன மாற்றமே இல்ல. ஆனா நீங்க பத்திரிகையாளர் நாடே பார்த்துட்டு சரி, விடுங்க. ஆதாரம் கேக்குறேன். ஒரு நிமிஷம். நான் இப்ப கேக்குறேன். அத கடந்து வந்து நான் ஒரே அத கடந்து தான் வந்துட்டேன். நீங்க முதல் தமிழ்நாட்டு ஒரே உரிமையை பதில் சொல்லுங்க. ஒரு நொடி. காவு கொடுத்தாரு சொல்றீங்கல, காவு கொடுத்தாருன்னு சொல்றீங்கல, எந்த உரிமையை காவு கொடுத்தார் அது சொல்லுங்க. நீங்க சரி, நான் கேக்குற அந்த கேள்விக்கு நீங்க நீங்க காவு கொடுக்காதவங்க தானே, நீட்ட கொண்டு வந்துட்டீங்களா? இல்ல, இல்ல ஆளுநரை மாத்திட்டீங்களா? முதல்வர் மீண்டும் நீங்க பேசலாமா அத? மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியில சந்தேகத்தை சொல்றாரு. திரு ஜெயக்குமார் 10 ஆண்டு காலம் பாஜக செய்த துரோகத்தை அமலப்படுத்தும். இன்னொரு கட்சியை சந்தேகப்படுறதுனாலே சார், கார்த்திகேயன் சார், இன்னொரு கட்சியை சந்தேகப்படுறதுனாலே தமிழ்நாட்டு மக்கள் சுபிட்சமாக இருக்கிறார்கள் என்றா பொருள்? நான் கேக்குறேன், இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இதுவா பொருள்? நீங்க உங்க செயல்பாடுகள் எதுவுமே இல்லை, அதனால் நீங்க பாஜகவையும் இதையும் சந்தேகப்படுறீங்களே ஒழிய, இந்த சந்தேகப்படுறதா திமுகவுடைய பிரதான வேலையா வச்சிருக்காங்களே ஒழிய, மக்கள் பார்க்கட்டும். சரி, இதுதான் அளவுகோல் ரவீந்திரன். நீங்க 3 ஆண்டுகள்ல ஆட்சி பொறுப்புல செய்த கொடுத்த வாக்குறுதிகள் இதெல்லாம் வந்து மக்களால் அளவீடே செய்யப்படாதா? அது அளவுகோலாக எடுத்துக்கொள்ளப்பட்டு வாக்களிக்க மாட்டாங்களா மக்கள்? பாஜக மீதும் அதிமுக மீதான விமர்சனங்களை கூர்மைப்படுத்துவதன் மூலமாகவே தேர்தல் வெற்றியை பெற்றிட முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? 3 ஆண்டு கால தலைவரினுடைய சாதனையை பார்த்ததனால்தான் இன்றைக்கு போகிற இடங்களில் எல்லாம் நாட்டு மக்கள் வாரி வாரி அவர்களுடைய ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் போகிற கூட்டங்களானாலும் சரி, அல்லது காலையிலே அவர் சாலைகளிலே நடந்து சென்று மக்களை சந்திக்கிற போதும் சரி, மக்கள் மனதிலே எழுகிற அந்த ஆசை, அன்போடு ஓடி வந்து கைகுலுக்குகிற அந்த பாசம், இதெல்லாம் என்ன சும்மா வந்ததா? தெரியாமல் கேட்கிறேன். நான் இப்பொழுது இந்த கச்சடாவிற்குள் போவதற்குள் நான் ஒன்று கேட்கிறேன். இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கை தந்திருக்கிறதா? நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, பாரதிய ஜனதா கட்சி இந்த நிமிடம் வரைக்கும் தேர்தல் அறிக்கை தந்திருக்கிறதா? தருவார்கள். ஏன் தரவில்லை? எலெக்ஷனுக்கு முன்பாக நீங்கள் கேட்கிறீர்கள். நீங்கள் அதுதான் சொல்றேன். அதுதான் அவர்களுடைய தோல்வி பயம் என்று சொல்லுகிறேன். அவர்களுக்கு தெம்பும் திராணியும் இருக்குமே, ஆனால் இதற்கு முன்னால் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வைத்திருக்க வேண்டும். அதைத்தான் நான் சொன்னேன். மோடி கேரண்டி என்று சொல்லுகிறார். மோடிக்கு யார் கேரண்டி? அந்த கேள்வி வருகிறதா இல்லையா? இப்பொழுது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான் கேரண்டி என்று சொன்னால், சகோதரர் அக்னீஸ்வரனே சொன்னார், 1,16,00,000 மக்கள் தாய்மார்கள் இன்றைக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கேரண்டி இல்லையா? ஏறத்தாழ 3,40,000 வருஷம் கேரண்டி இல்லாம போச்சு, கொடுக்கலையே. இன்றைக்கு மாதந்தோறும் எங்க நான் இங்க இருந்து பேசிட்டு இருக்கிறேன், அக்னீஸ்வரன், மரியாதையோடு சொல்றேன், அன்போடு சொல்றேன். நீங்க பேசுற போதெல்லாம் நான் அமைதியா இருந்ததற்கு காரணம் எனக்கு குரல் இல்லை என்பதல்ல, கண்ணியம் கருதி இருக்கிறேன். சரி, முடிங்க. அதை தயவு செய்து கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பேசுங்க கான்ஸ்டன்டைன். அத 3.5 லட்சம் மாணவிகள் இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அது கேரண்டி இல்லையா? ஏறத்தாழ 140 கோடி முறை தாய்மார்கள் பயணம் செய்திருக்கிறார்களே, கேரண்டி இல்லையா? 23 லட்சம் இளைஞர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்களே நமது தொழிற்சாலைகளில, கேரண்டி இல்லையா? அத சொல்லி நீங்க வாக்கு கேட்கறதுல பிரச்சனை இல்ல. 21க்குள் அத நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம், இதெல்லாம் நாங்க செய்ய போறோம், ஆட்சி பொறுப்புக்கு வந்தான்னு சொல்றதுல பிரச்சனை இல்ல. ஜனநாயகமே இருக்காது, அரசியலமைப்பு சட்டமே இருக்காது, மத கலவரம் நடக்கும் அப்படின்னு பயமுறுத்துறது இருக்குல்ல. பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா, திரு மோடி மீண்டும் பிரதமரானாலும் பயமுறுத்துறது இருக்குல்ல, அது அந்த பிரச்சாரம் தேவைதானா? அது வந்து உங்களுக்கு உதவி செய்யும் நினைச்சு தொடர்ந்தத முதல்வர் வைக்கிறார். பயமுறுத்தலீங்க. மணிப்பூர்ல நடந்தது என்னதுன்னு கேக்குறேன்.
என்ன மக்களை கூப்பிட்டு பன்னீர்ல குளிச்சு எடுப்பாட்டாங்கன்னு கேக்குறாங்க. மணிப்பூர்ல நடந்துச்சு, உத்தரப்பிரதேசத்துல ஓட ஓட விரட்டுறாங்களே, கோலி கொண்டாடும் போது இஸ்லாமிய சகோதரர்கள் நடமாட முடியாமல் நடக்குதே மத கலவரம். உலக ஐக்கிய நாடுகள் சபையில சொல்றாங்களே மத கலவரம் 800% அதிகமாயிருக்குன்னு. நாங்க என்ன பொய் பேசுறோமா? ஏங்க அதை விட முக்கியம், 722 பக்கத்துல RSS ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியாகி விட்டது. உண்டா இல்லையா? அப்படியானால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போடுவதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்களா இல்லையா? ரமேஷ் சேதுராமன் இல்ல எழுதல. நாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அவர் சொல்லுவாரு, அவர் ரமேஷ் சேதுராமன் இப்ப இல்லம்பாரு. அப்புறம் நான் எவிடன்ஸ் கொடுத்தோம்னா, அண்ணா இந்த மாதிரி பத்திரிகையில வந்திருக்கேன் நான் எவிடன்ஸ் கொடுத்தா, ஆமா சகோதரர் சொல்றதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்பார். ரமேஷ் சேதுராமன் சகோதரர் மீது எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் RSS செய்து கொண்டிருப்பது அந்த அசிங்கத்தை செய்து கொண்டிருக்கிறதா இல்லையா? நாங்கள் கேட்பது என்ன? ஒண்ணுமில்ல சார். இப்ப நீங்க கேட்கறீங்கல்ல, எங்க தலைவரினுடைய குரலை தமிழ்நாடு கேட்கிறதா என்று கேட்கிறீர்களே, இந்தியா கேட்டிருக்கிறது என்று சொல்லுகிறேன். அதனால் தானே நீட்டு தேர்வு மாநிலத்தில் கேட்டு முடிவெடுக்கப்படும். காங்கிரஸ் சொல்லி இருக்கா இல்லையா? தாய்மார்களுக்கு, ஏழை தாய்மார்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சொல்லி இருக்கிறார்களா இல்லையா? கியூட் நீட்டு விலக்கப்படும் சொல்லி இருக்கிறார்களா இல்லையா? சாதி சமயத்தின் மூலமாக எடுக்க வேண்டிய மக்கள் தொகை எடுக்கப்படும் சொல்லி இருக்கிறார்களா இல்லையா? 50% இடஒதுக்கீடு என்பதை நீக்கி எத்தனை சதவீதம் வேண்டும் என்பதை அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் சொல்லி இருக்கிறார்களா இல்லையா? எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் எந்த குரல் கொடுத்தாரோ அந்த குரல் இன்றைக்கு இந்தியாவின் குரலாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், தமிழ்நாடு முன்மொழிகிறது, இந்தியா வழிமொழிகிறது. இதில் என்ன தவறு? நாங்கள் இன்றைக்கு வைத்திருக்கிற குற்றச்சாட்டுக்கு சகோதரர் அக்னீஸ்வரன் கோபப்படுகிறாரே. நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வரைக்கும் தாக்கி பேசியிருக்கிறார்? ஏன் பேசவில்லை? எங்களுக்கு என்ன சந்தேகம்? எங்களுக்கு எதற்கு சந்தேகம்? இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாஜக கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆனா அதிமுக பாஜகவுடைய ரகசிய கூட்டணி தொடருதுன்னு தொடர் பிரச்சாரத்துல எல்லா இடங்கள்லயும் முதல்வர் பதிவு செய்து கொண்டே இருக்கிறாரு. பாஜகவுக்கு தகுதியே இல்லைன்னாரு EPS. ஆமா, பாஜகவுக்கு கச்சத்தீவை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லைன்னாரு. கச்சத்தீவை பத்தி அவர் விமர்சிச்சார். வேற என்ன வேணும்? வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? நான் கேட்கறது என்னன்னா, இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுறாங்க அப்படின்னா இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. EPS பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு. இதுல என்ன தப்பு? இல்ல EPS விமர்சிச்சாருன்னு செய்தி. எங்க தலைவர் என்ன பேசுறாரோ உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அதிமுக பாஜக கூட்டணி பிளவுபட்டதுல திமுகவுக்கு விருப்பம் இல்லையா? எதிர்பார்க்காத நடந்துருச்சேன்னு கோவப்பட்டு விமர்சிக்கிறீங்களா? அதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார். இன்னைக்கு தெளிவா சிதம்பரத்துல நேத்து பேசும்போது மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னாரு, அதாவது பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் ஒரே இடத்தில் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அமோகமாக வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக கபடத்தனமாக நீங்கள் இந்த நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் சொன்னாரா இல்லையா? நாங்கள் பேசுவது ஏதாவது வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசுகிறோமா? ஆதாரங்கள் இருக்கிறதா இல்லையா? அப்படியானால் நான் கேட்பது என்ன? இப்ப அவருக்கு கோபம் வருது, அம்மாவாசைன்னு சொன்னா அவருக்கு கோபம் வருது. நான் சொல்றது அவரு அம்மாவாசைங்கிறது இல்ல, நடந்த நிகழ்வு என்ன? அமைதி படையில தன்னை வளர்த்தெடுத்த மணிவண்ணனை தூக்கி தூர போட்டா சத்யராஜ் வந்து உட்கார்வாரு. சசிகலா அம்மையார ஜெயில் கழித்து உட்கார்ந்தாரா இல்லையா எடப்பாடி? சசிகலா யாருன்னு கேட்டாரா இல்லையா? அவராது பெயர் சொன்னதோட இது அமாவாசை சொல்லி நினைவுபடுத்திட்டு இருக்கீங்க. சரி, பேசுவோம். திரு ரமேஷ் சேதுராமன், திரு ஸ்டாலினுடைய பிரச்சார குரல் இந்தியாவின் குரலாக மாறி இருக்கு, காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையாக மாறி இருக்கு, இந்தியா முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கு. தமிழ்நாடு செவிசாய்க்குமான தலைப்புல வச்சிருக்கீங்க, இந்தியா செவிசாய்க்கும் அப்படின்னு திரு ரவீந்திரன் குறிப்பிட்டார். இல்ல, இந்த அளவுக்கு காங்கிரஸோட ஸ்டேச்சர் விழுந்திருக்குன்னு நான் பாக்குறேன். நான் அப்படிதான் பாக்குறேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இன்னைக்கு திமுகவோட ஸ்டேச்சர் வளர்ந்திருக்கு. ஏன்னா ஒரு ரீஜனல் பார்ட்டி அவங்களுடைய ஸ்டேச்சர் வளர்ந்திருக்கு. ஆனா காங்கிரஸ் அவங்களுடைய சுய சிந்தனையுடன் அவங்க எதையுமே சரியாக செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் நான் பாக்குறேன். ரெண்டாவது விஷயம், நான் பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்திரகுமார் சகோதரர் பேசும்போது ரொம்ப ஒரு உணர்ச்சி பிழம்பா பேசினார் எல்லாமே. சரி, அதுல அவர் குறை சொல்லும் போது, ஆனா அதிமுக ஜெயலலிதா அம்மையாரை பத்தி சொல்லும் போது கச்சத்தீவை மீட்டுட்டாங்களா, அந்த மாதிரியான ஒரு கேள்வியை திமுக தரப்பிலிருந்து முன்னெடுத்து வைக்கும் போது சட்டசபையில் ஜெயலலிதா அம்மையார் என்ன பதில் சொன்னாங்கிறத நம்ம பார்த்தோம்.
அது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, நான் என்ன கேட்கிறேன், நீங்க எல்லாமே உரிமைகளை மீட்போம்னு சொன்னா, கடந்த காலங்கள்ல நீட் கொண்டு வந்து வரப்பட்ட போது யூபிஏ ஆட்சி காலத்துல யாரு இருந்தது? அதே மாதிரி கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது அது ஒரு பெரிய விவகாரமாவே போயிட்டு இருக்கு. நம்ம அதுல உள்ள போனோம்னா ரொம்ப டீடைலா போயிடுவோம். தாரை வார்க்கப்பட்ட போது யாரு போனா பூமராங்க, அதனால போக மாட்டாரு ரமேஷ். மூணாவது விஷயம், தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய கூட்டணியின் தலைவர், தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய கூட்டணியின் தலைவர், நீங்க ஏதோ கேக்குறீங்க, பட் உங்க வாய்ஸ் மட்டும் ஐ திங்க் ஐ அம் மிஸ்ஸிங் இட். திரு ரவீந்திரன், நாடு முழுவதும் இந்த தாக்கத்தை ஏற்படுத்துமா இந்த ஸ்டாலினுடைய பிரச்சாரம்? கண்டிப்பாக உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நாம் வைத்திருக்கக்கூடிய சமூக நீதி திட்டங்களை அவர் காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மாநில சுயாட்சிக்கு ஏறத்தாழ அவர்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் பொதுப்பட்டியலிலே இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம், அதிகாரங்கள் எல்லாம் மாநிலங்களுக்கு மாற்றப்படும் தேவைப்பட்டால் என்று அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஒரு சமூக நீதியின்பால் திராவிட இயக்கம் பேசிக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்தியா பேசக்கூடிய அளவில், இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய காங்கிரஸ் பேசுகிறது என்று சொன்னால், இந்த ஒரு இந்தியாவைத்தான் இந்தியர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எனவேதான் சகோதரர் ரமேஷ் சேதுராமன் சொல்லுகிறார், தேர்தல் அறிக்கையை காப்பி அடித்து விட்டார்கள் என்று. இல்லை, 40 தலைவர்கள் உட்கார்ந்து அதை தேர்ந்தெடுத்து தான் எழுதியிருக்கிறார்கள். இன்னொன்றும் சொல்லுகிறேன், அவர்கள் எந்த அளவுக்கு மெட்ரிகுலஸாக அதை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மாணவர்களுக்கான கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்று சொல்லுகிற போது பொதுவாக சொல்லாமல் மார்ச் மாதம் 2024 வரைக்கும் மாணவ கண்மணிகள் வாங்கி இருக்கிற கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், எவ்வளவு தெளிவாக அந்த தேர்தல் அறிக்கை இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கு வரை, இந்த நிமிடம் வரைக்கும் சகோதரர் பதில் சொல்லவில்லை. தேர்தல் அறிக்கையை ஏன் பாஜக தரவில்லை? ஏனென்றால் அவர்கள் தேர்தல் அறிக்கையை தந்தால் இந்த நாடு நம்பாது. இனிமேல் அவர்களால் ஒரு தேர்தல் அறிக்கையை தர முடியாது. ஏனென்றால் மோடி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பாஜகவின் கூட்டணி தலைவர்களையே இந்தியா நம்புவதற்கு தயாரில்லை. எங்கேயாவது நான் கேட்கிறேன், இதுவரைக்கும் எங்கேயாவது 39 வேட்பாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் எம்பி வேட்பாளர்கள் என்று அறிவிக்கப்பட்டவர்கள் வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டில் சகோதரி குஷ்பு, உங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ண முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானால் பாரதிய ஜனதா கட்சி பரிதாப நிலைக்கு போய் கொண்டிருக்கிறதா இல்லையா? இல்ல, உடல்நலம் சரியில்லாத ஆடியோ இடைமறிப்புனால சகோதரருக்கு பதில் சொல்ல முடியாமல் போனது. நீங்க கேள்வி கேட்டீங்க, கரெக்டா போன் லைன் கட் ஆயிடுச்சு. இல்ல, சகோதரர் என்ன பேசிட்டு இருக்காரு, இடைமறிக்கிறதுக்கு மாட்டேங்கிறேன். ஏன்னா நான் கண்டினியூ ஜஸ்ட் முடிச்சிடுறேன். இல்ல, இதுல 3-4 விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஸ்டேட் சப்ஜெக்ட்னு ஒண்ணு இருக்கு, நேஷனல் சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ சிஏ, என்சிஏ இது எல்லாம் பேசுறோம். இப்போ நேஷனல் என்பிஆர் எல்லாத்தையும் பத்தி பேசும்போது இது இன்னைக்கு நேத்து நடக்கக்கூடிய விவகாரம் இல்ல. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எப்பயில இருந்தும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இன்னைக்குதான் ஒரு பிரச்சனையாக ஆக்கப்படுகிறது அப்படிங்கிறது. அப்ப கடந்த காலங்களில் நடந்ததெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப கூட்டணியில் இருந்த கட்சிகள் என்ன, அன்னைக்கு ஏன் வாய் திறக்கல? அதே மாதிரி கடந்த காலத்துல திமுக வச்ச கோரிக்கைகள் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பேசப்பட்டதாக இருந்தது, பேசுபொருளாக இருந்தது. இப்ப இந்தியாவில் பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அதை எடுத்து பேச தொடங்குகிறாங்க. இந்தியா கூட்டணின்ற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி தேசம் முழுவதும் அதை ஒரு பேசுபொருளாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையாக மாத்துதுன்னா, இங்க திமுக தரப்புல திரு ஸ்டாலின் முன்வைத்த குரல் நாடு முழுவதும் போய் சேருவதுங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இல்லையா? திமுகவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை. அதுதான் நான் சொன்னேன், திமுகவிற்கு வேணா ஸ்டேட்டர் இன்க்ரீஸ் ஆறதா இருக்கலாம், ஆனா காங்கிரஸுக்கு அப்படி இருக்கிறதாங்கிற ஒரு கேள்விதான் இந்த விஷயத்துல. திரும்ப அவங்கள குறைச்சு நான் சொல்றேன். இந்த விஷயத்துல தலையிடணும். அவர் திரும்ப திரும்ப காங்கிரஸ்னுடைய ஸ்டாச்சர் குறைஞ்சு போச்சு. நிச்சயமா குறைஞ்சு போச்சு. இல்ல ஒரு சின்ன கேள்வி மட்டும், அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. அவர் எது ஸ்டாச்சர் குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாருன்னா, இடபிள்யூஎஸ் நம்ம எல்லாருக்கும் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றதையும், ரிசர்வேஷன் கேப்பை நம்ம நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்றதையும், அப்புறம் மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்களை நடவடிக்கைகள் எடுப்போம், செவி கொடுத்து கேட்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் தகுதி குறைபாடுன்னு ஒரு கருதுறாரு. ஆக்சுவலி அவர் மைண்ட் செட்ல ரிசர்வேஷன் ஏன் இருக்குது, அவர்கிட்ட கேளுங்க ரிசர்வேஷன் பத்தி அவருடைய ஸ்டாண்ட் என்னன்னு. ஆக்சுவலி சாதாரண மக்கள், இந்த நாட்டிலுடைய உழைக்கிற மக்கள் குறித்து, அவர்களுடைய தகுதி குறித்து இவர்களுக்கு இருக்கிற அபிப்பிராயம், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும், எல்லாருக்கும் உரிமைகள் வழங்கணும், இந்த பார்ப்பன கண்ணோட்டத்தோடு வருகிற அந்த திட்டங்களுக்கு தடை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியான
செய்திகள் இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதுனால தான் காங்கிரஸ் தன்னுடைய அந்த மேலாதிக்க கண்ணோட்டத்திலிருந்து குறைஞ்சு வந்திருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு அது வந்து டெமோக்ரட்டைஸ் ஆகிறதுக்கான ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. பிஜேபியினுடைய ஃபேசிஸ்ட் கண்ணோட்டத்தில் அவங்க வந்து மேற்கொண்டு ஆட்சி செய்ய முடியாது அல்லது இந்தியாவை ஆதிக்கம் செய்ய முடியாதுன்னு காங்கிரஸ் காலந்தாழ்ந்து உணர்ந்திருக்கு. அது வந்து ஒரு வளர்ச்சியை அவருக்கு வந்து பின்னடைவாக பார்க்க வேண்டியதில்லை. பின்னடைவா பார்க்கிறாருன்னா அவருடைய கண்ணோட்டத்தை கேள்வி கேட்காம கடந்து போகாதீங்க. அவர் வந்து ஸ்ட்ரக்சர்னு சொல்றது அதை தான் சொல்றாரு. சரி, திரு இந்திரகுமார், திரு மகிழன் குறிப்பிட்டார்ல, மதிப்பிற்குரிய எதிரியாக திரு மோடியை திரு ஸ்டாலின் பார்க்கிறார், அந்த அளவுக்கான முக்கியத்துவமாக திரு இபிஎஸ் அவர் கருதல. களத்தை திரு ஸ்டாலினுடைய பிரச்சாரம் வந்து திமுக வெர்சஸ் பாஜக என்ற இருதுருவ அந்த களத்துக்கு மாத்திருக்கா? இல்ல, அப்படி திமுக வெர்சஸ் பாஜகன்ற இருதுருவத்துக்கு அவர் போனதா கருதல. நேற்றைக்கு கூட ஒரு ஆங்கில இதழுக்கு அவர் அளித்த பேட்டியில ரொம்ப தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த போட்டி, இந்த தேர்தல் அப்படின்றது வந்து ஒரு சித்தாந்த யுத்தம். இந்த சித்தாந்த யுத்தத்தில் யாருடைய சித்தாந்தம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பது குறித்தான புரிதலோடு இந்தியா கூட்டணியாக ஒருங்கிணைந்திருக்கிறோம். பிஜேபியினுடைய மதவாத சித்தாந்தம் வீழ்த்தப்பட வேண்டும், பிஜேபியினுடைய சாதிவாத சித்தாந்தம் வீழ்த்தப்பட வேண்டும், மனுவாதம் வீழ்த்தப்பட வேண்டும். இதற்காக நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறோம். களம் என்பது இன்றைக்கும் திமுக வெர்சஸ் அதிமுக என்றுதான் இருக்கிறது அப்படின்றத அவர் என்டார்ஸ் பண்ணி தான் பேசுறாரு. தமிழ்நாட்டு களத்தை பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே மாத்தல. அவர் குறிப்பிடுவது தேசிய அளவிலான களம் அப்படின்றது இந்தியா கூட்டணி வெர்சஸ் பிஜேபி என்றுதான் இருக்கிறது எனும் பொழுது அதை மையப்படுத்திய ஒரு பிரச்சாரத்தை இந்தியா விமர்சனங்களை கடந்து கூட இல்லையே, அதை கடந்து பாஜக விமர்சிக்கிறாரு, மோடியை விமர்சிக்கிறார் இல்லையா? இல்ல, இது வந்து பிரதமர் யாரு, நாடாளுமன்றத்தில் யாரு பிரதமரா வர, அவர் he declared it clearly. அவர் வந்து யாரு பிரதமரா வரக்கூடாதுன்றதுக்கான தேர்தல் அப்படின்றத கடந்த 3 ஆண்டுகளாகவே they have declared it clearly. அதுல வந்து மாற்று கருத்தை இருக்க வேண்டியது. களம் அதிமுக திமுகங்கிற புரிதலோடு தான் அது அணுகப்படுது. தமிழ்நாட்டு களம் அதிமுக திமுக என்பதாக இருக்கிறது. இந்திய களம் அப்படின்றது வந்து திராவிட சித்தாந்தம் அல்லது வந்து அனைவருக்குமான சித்தாந்தம் என்பதற்கு எதிரான பிஜேபியின் பிரிவினைவாத சித்தாந்தம் என்பதாக இருக்கிறது. இந்த பிரச்சனை இருப்பதன் காரணமாகத்தான் பிஜேபி வந்து ஒவ்வொரு தடவையும் இறையாண்மை பிரச்சனையை எழுப்ப வேண்டும் அல்லது நேஷனல் செக்யூரிட்டி ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக இப்ப கச்சத்தீவை எடுத்துட்டு வருவாங்க. போன தடவை பாத்தீங்க அப்படின்னா புல்வாமா, பத்தான்கோட்டை தூக்கிட்டு வருவாங்க. இந்த நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூஸையும் சாவர்னிட்டி இஷ்யூஸையும் தங்கள் கையில் இருப்பதாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. சாவர்னிட்டி, the legal sovereignty rests with the parliament and the secretariat and the பொலிட்டிக்கல் சாவர்னிட்டி, அரசியல் இறையாண்மை என்பது மக்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை திமுகவின் தேர்தல் அறிக்கை, காங்கிரசின் தேர்தல் அறிக்கை, அவர்களுடைய பிரச்சாரம் எல்லாமே ஏற்றுக்கொள்கிறது. நிறைவா ஒரே ஒரு பார்வை, மாநில உரிமை, மோடி எதிர்ப்பு, ஜனநாயக பாதுகாப்பு அப்படின்றது இது எல்லாமே ஒன்றே ஒண்ணுதான். மோடி எதிர்ப்பு அப்படின்றது வந்து மோடி என்னும் தனிநபர் கூடாது என்பதற்காக அல்ல, நாடாளுமன்ற ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, மாநிலங்களுக்கு உரிமைகள் இருக்க வேண்டும் என்பதற்காக, மாநில மக்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, படிப்பை, கல்வியை, உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த போராட்டம் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக களத்தில் போய் கேட்டாலும் கூட, நானும் களத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன், இங்க இருக்கிற எல்லோரும் ஒரு ஃபீல்டு கவரேஜுக்கு போயிட்டு தான் வந்திருக்கிறோம். ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் ஏற்படுத்திய தாக்கங்கள் கருப்பு நினைவாக அவர்கள் மனதில் இன்னும் அப்படியே இருட்டா இருக்கு. அந்த நினைவுகள் எல்லாம் அதுவெல்லாம் இன்றைக்கு யாருக்கு எதிராக மாறப்போகிறது அப்படின்றத களம் பிரதிபலிக்கத்தான் போகிறது. ஸ்டாலின் குரலுக்கு தமிழ்நாடு அல்ல, இந்தியா செவிசாய்க்கும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்துக்கு